இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷன் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/2/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. இது நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷன் 2025க்கான வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மேடு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா 2005 to 1998 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போத் 2மே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் வந்து 1 அக்டோபர் 2025 அன்றைக்குள்ளே நீங்கள் முடிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் தான் எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் தான் உங்களுக்கு முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஷார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எஸ்டேட் டெக்னிக்கல் மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஈவெண்ட் அண்ட் ஸ்டாண்ட் அப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு வீடியோவோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, மேல் அண்ட் ஃபீமேலுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கீழே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்கிற 5 பிப்ரவரி 2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எலிஜிபிள் கேட்டகிரி அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலாக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை வந்து கொடுத்துட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை, அதாவது பாஸ்டா இல்லை அப்பேரிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் பாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா ஃபைனல் இயர் படிச்சிங்கன்னா அப்பேரிங்கன்றதே கொடுத்துக்கோங்க. அண்டு அன்மேரிடுன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஒன்ஸ் கிளிக் ஹியர் டு எலிஜிபிலிட்டி அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும். நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷன் டெக்னிக்கல் மென்னுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளை இயர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நவ்ன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ ஆல்ரெடி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க, உங்களுடைய ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்கணுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு இதில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல்லே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். யூசர் ஐடி, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நம்பர் இந்த மாதிரி வந்து கேட்டு நீங்கள் ஒன்ஸ் சப்மிட்னு கொடுத்தாவே போதும், உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகும். இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து டேரெக்டாக போகிறேன். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட காட்டும். அந்த ஸ்கேனிங் காப்பி வந்து என்னென்ன காப்பி வந்து எவ்வளோ கேபிள் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அண்ட் சாஃப்ட் காப்பி வந்து ஃபோட்டோ இருக்கிற மாதிரி அண்ட் ஆதார் லிங்க் பண்ணுற மாதிரியும் அண்ட் உங்களுடைய மெயில் ஐடி லிங்க் பண்ணுற மாதிரி உங்களுடைய மார்க் ஷீட்டு, உங்களுடைய பர்சனல் அட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இவங்க கொடுத்துருக்கிற எல்லாமே இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது கிரியேட் அப்படின்றது நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுவீங்க.
நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 2 முறையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் நம்பர் மூலியமாகவும் உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் மூலியமாகவும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆதார் கார்டு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னா நீங்கள் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கணும் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது ஒன்று பார்த்துட்டு ஓகேன்றது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஃபேக்ட்ரின் டிஜிட்டல், அதாவது டிஜிட்டல் லாக்கர்லேருந்து உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஆதார் கார்டோ அப்படி இல்லைனா டிஜிட்டல் லாக்கர்லேயோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மெட்ரிகுலேஷன்ன்றதை நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டோட போர்டு கேட்கும். நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஸ்டேட் போர்டில் தான் இருக்கும். உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது உங்களுடைய ஈவெண்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் சப்மிட்டு இல்லைனா ஃபைண்ட் நீங்கள் கொடுத்தாவே போதும். உங்களுக்கான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ரோல் நம்பர்லேருந்து எப்போ பாசிங் அவுட் ஆனீங்க, எப்போ நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபைண்ட் உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஏன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து ஃபேக்ட் பண்ணிக்கும். ஃபேக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோட்டோவிலேருந்து எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆதார் கார்டில் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆதார் கார்டுன்றதை நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து ஆதார் கார்டு நம்பரோ இல்லது என்வால்மெண்ட் நம்பரோ ஏதாவது வந்து நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மதர் நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு அண்ட் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ அண்ட் சேவ் அண்ட் சப்மிட்ன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் சப்மிட்னு கொடுத்தாவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது தான் வரும். இதில் வந்து மெயிலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கேட்டகரி, அதாவது நீங்கள் வந்து அன்மேரிடா மேரிடா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா, நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில், நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அதை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்றது நீங்கள் வந்து இதில் வந்து எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியை வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா பாஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இல்லைனா அப்பேரிங்கிறது நீங்கள் ஃபைனல் இயரை வந்து அக்டோபரில் வந்து முடிக்க போகிறோன்னா நீங்கள் அப்பேரிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் சப்மிட்ன்றது கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுடைய மெயில் ஐடி தான் இருக்கும். அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த டிஜிட்டில், அதாவது கேப்சாவிலும் இருக்கணும் அண்டு ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கணும் அண்ட் நம்பர் அண்டு ஸ்பெஷல் கேப்சர் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒரு மொபைலில் வந்து எந்த பாஸ்வேர்டு போடுறோமோ அதே மாதிரி இதில் வந்து பாஸ்வேர்டு போட்டால் அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஜி இந்த இதே வந்து கேப்சா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா வந்து ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின்ன்றது கொடுத்து உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் எலிஜிபிள் கேட்டகிரி நீங்கள் செக் பண்ணிங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் வரும். இதில் வந்து அப்ளை நவ் அப்படின்றத நீங்கள் மறுபடியும் கொடுத்தா போதும். கண்டினியூன்னு தான் கேட்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி கேட்காது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்டு இதில் உங்களுடைய பர்சனல் அட்ரஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான அட்ரஸை நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். கம்மா கொட்டேஷனெல்லாம் எதுவுமே சூஸ் பண்ணக்கூடாது. இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணவே போதும். பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரரி அட்ரஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே சேமாக இருந்தால் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதாக வந்து ஓப்பன் ஆயிரும். சேவ் அண்ட் கண்டினியூன்றதை நீங்கள் கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சிங்க அப்படின்றத ஸ்கூல் நேமை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் அந்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டில் வராது. அதை வந்து நீங்களே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் வந்து உங்களுடைய நேமை வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைவேட்டாக இல்லை கவர்மெண்ட்டாக அப்படின்றது
உங்களுடைய ரோல் நம்பரை வந்து ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ ஹோல்டரா அப்படின்றதே கேட்டிருக்காங்க. எஸ்ஆ நோன்றதை நோன்னு கொடுத்துட்டு எஸ்என்னு கொடுத்துருக்காங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருக்காங்க. அதோட பர்சன்டேஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அந்த டிகிரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஜாயினிங் இயர் பாசிங் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாசிங் இயரும் அண்டு இது ஜாயினிங் இயரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய காலேஜோட நேமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய காலேஜ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து அதில் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து எப்படி நீங்கள் என்ட்ரி பண்ணோம் அப்படின்ற எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 8th செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடைய நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அப்பேரிங்கன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தவித டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது. அண்ட் ஃபைனல் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th செமஸ்டரோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், 4th இயர், 6th இயர், 7th இயர், 8th இயர் இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மார்க்கை வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? டோட்டலாக வந்து எவ்வளோ மார்க் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து கால்குலேட் பண்ணிக்கும். நீங்கள் கால்குலேட்டுன்றது நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் ஆகிடும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணுறதை நீங்கள் கொடுத்தாவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் எஸ்எஸ்சி அதாவது நீங்கள் வந்து எஸ்எஸ்பியோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நீங்கள் ஃபில் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான என்ட்ரி அதாவது என்ட்ரியோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது ப்ரையாரிட்டி வந்து எது கொடுக்குறீங்க அப்படின்றத கேட்பாங்க. இல்லைனா நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத வந்து நீங்கள் நோன்னு கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ பேஜ் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணது எல்லாமே வரும். நீங்கள் எடிட் பண்ணுறது இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். அப்படின்றத நீங்கள் சப்மிட்னு கொடுத்தாவே போதும், உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகும். இதுதான் இதோடைய ஃபைனல் சப்மிட்ன்றதை நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அது அப்ளை ஆயிரும். அப்ளை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்ளை பண்ணுறதுக்கு. உங்களுக்கான ப்ரௌசிங்க்கான என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸை மட்டும் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் வந்து கொடுத்தாவே போதும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரௌசிங் சென்டருக்கு போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் தேங்க்யூ.